கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி ஆகணும். நிறைய பேர் வந்து நம்ம கேர்ள்ஸ் வந்து நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் வீடியோவில் ஃபெஸ்டிவல் அவுட்ஃபிட் வந்து ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு, நிறையவே கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ. இந்த அபாயாவும் நான் வந்து ஒரு ஆன்லைன் பர்ச்சேசிங் தான் பண்ணியிருந்தேன். ஸோ இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு மாடல் அபாயாவை தான் இருந்துச்சு. நான் நார்மலி வந்து பெக்கி அபாயா தான் உடுத்துவேன். ஸோ அது மாதிரி தான் இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு சொல்லி தான் ட்ரை பண்ணியிருந்தேன். அண்ட் அப்புறம் வந்து இன்னும் ஒரு விஷயம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பர்சனலாகவே, நிறைய ஹிஜாப் ஸ்டைல் போடுங்க. ஸோ உங்களோட ஹிஜாப் ஸ்டைல் ரொம்பவே நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக ஹிஜாப் ஸ்டைல் வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறதா இருக்கிறேன். கத்தாராவில் நிறையவே ஈவெண்ட் நடந்து கொண்டிருந்துச்சு. எல்லா பக்கமே பார்க்குற மாதிரி நிறைய வெரைட்டியில் ஈவெண்ட் நடந்து கொண்டிருந்துச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா கிட்ஸுக்கு வந்து கிஃப்ட் வந்து கொடுத்து கொண்டிருந்தாங்க. ஸோ நம்ம ஆலியா ஃபரா அண்ட் சுதேஷுக்கும் கிஃப்ட் கிடச்சிச்சு. ஸோ அதுவும் ரொம்ப ஒரு ஸ்பெஷலாக இருந்துச்சு. அவங்களுக்கும் ரொம்ப ஒரு ஹாப்பியாக தான் இருந்துச்சு. நம்ம கிட்ஸுக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே கிஃப்ட் கிடச்சிச்சு. கிஃப்ட்டை எடுத்துகிட்டு தான் மறுபடி திரும்பி பார்த்தோம்னு சொன்னவங்களுக்கு அவ்வளவு க்ரௌடு. எங்கே இந்த மாதிரி க்ரௌட் வந்துச்சுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியல. அந்த அளவுக்கு க்ரௌடாகவே இருந்துச்சு. இங்கே கட்டாரில் வந்து 4 பிளேஸில் வந்து ஃபயர்வொர்க் வந்து பண்ணுறதா வந்து அனௌன்ஸ் பண்ணி இருந்தாங்க. ஸோ இருந்தாலும் வந்து கட்டாராவில் வந்து ஃபயர்வொர்க் பார்க்குறது ரொம்ப ஸ்பெஷல் ஆகிக்குமென்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதுக்காக வேண்டி தான் நான் வந்து கத்தாராவுக்கு போயிருந்தேன். உண்மைக்கும் எனக்கு இது ஃபஸ்ட்டு வந்து நான் இதை பார்க்குற சுற்றி எனக்கு அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குமென்னு சொல்லி நினச்சேன். ஆனால் அது மாதிரியே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நாங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ண மாதிரி தான் சொல்லணும். நம்ம கிட்ஸும் வாங்கின கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறதுல வந்து பெரிய ஒரு சர்ப்ரைஸில் இருந்தாங்க. ஸோ அவங்களும் ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிஃப்ட் கிடச்சிச்சு. ஸோ எங்களுக்கு 2 கிஃப்ட்டு தான் கிடச்சிச்சு. லாஸ்ட் மூமெண்ட்டில் வந்து நம்ம சுதேசிக்காக வந்து ஸ்பெஷலாக இன்னொரு கிஃப்ட்டும் கிடச்சிச்சு. ஸோ அதெல்லாம் ரொம்பவே ஒரு அழகான ஒரு தருணம் தான் சொல்லுவோம் நம்ம. आज है
கத்தாராக்கு போனீங்கன்னு சொன்னால் இந்த வாட்டர் டான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். நிறையவே அழகான விஷயங்கள் அந்த கத்தாராவில் இருக்குது. இன்னும் வீடியோவில் நான் மிச்சம் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களோட ஷேர் பண்ணுவேன். கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்போவுமே தந்து கொண்டிருங்க. வீடியோட ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருந்தேன் சர்ப்ரைஸ் அன்பாக்சிங் கிளிக் பண்ணியிருக்குதுன்னு சொல்லி. நாங்கள் ஃபெஸ்டிவலுக்காக வேண்டி லாஸ்ட் நைட் வந்து அன்சார் கேலரிக்கு தான் போயிருந்தோம். சின்ன திங்ஸ் கொஞ்சம் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. அங்கே போன டைம் தான் நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருந்துச்சு. அவ்வளோ க்ரௌடாக இருந்த டைமில் வந்து நம்ம கிட்ஸை கூப்பிட்டு வந்து ஹாப்பி ஈத் முபாரக்னு சொல்லி 2 கிஃப்ட் கொடுத்தாங்க. கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அன்சார் கேலரி தான் ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. பட் இது ஒரு மீடியாவால் தான் இது கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுவும் ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்துச்சு. எங்களுக்கு இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு கிஃப்டாகவும் இது இருந்துச்சு. இல்லாமல் இந்த டே வந்து எங்களுக்கு ரொம்ப லக்கியான ஒரு டேயாகவே தான் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். லாஸ்ட் டைம் நாங்கள் வந்து பில் பே பண்ணுற டைமில் வந்து எங்களுக்கு லக்கி கஸ்டமர்னு சொல்லியும் இன்னொரு கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க அன்சார் கேலரியால். அதுவும் ரொம்ப ஒரு ஹாப்பியாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த டே எங்களுக்கு ரொம்பவே லக்கி ஆகிடுச்சு. கிஃப்ட் கிடைச்சிச்சுன்னு சொல்லி சரியான மாதிரி ஹாப்பியில் தான் நம்ம ஆலியா கிட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு போய் கொண்டிருந்தாங்க அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு. அவங்களும் கெஸ் பண்ணிட்டு போயிருந்தாங்க எப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்குள்ளே ஏதோ ஒரு டாய் சீக்கிரம் மாதிரி தான் போயிருந்தாங்க. பட் அன்பாக்சிங் வீடியோவை பாருங்கள், அதில் தான் பெரிய ஒரு சர்ப்ரைஸ் இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம ஒரு ஈத் ஷாப்பிங் பண்ணி போயிருந்தோம் படம் டான்ஸாக தான் போயிருந்தோம். அங்கே லக்கி கஸ்டமர்ஸ் வந்துட்டு கிஃப்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது நமக்கு கிடைக்கும்போது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ நமக்கும் கிடைச்சிருந்தது கிஃப்ட் வந்து எல்லாருக்கும் ஒன்று தான் கொடுத்தாங்க. ஆனால் நம்ம குட்டீஸை பார்த்ததுமே வந்துட்டு நமக்கு 2 கிஃப்ட்டு கிடைச்சிச்சு. 2 குட்டீஸுக்குமே வந்து கிஃப்ட்டு கிடைச்சிச்சு. அதோட சேர்க்கும் போது இன்னொரு கிஃப்ட்டும் கிடைச்சிச்சு. எண்டில் வந்துட்டு ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கு ஸ்பெஷலாக கிடைச்ச கிஃப்ட் வந்து. ஸோ அதைத்தான் இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஏன்னா இதில் ஒரு யூனிவர்சிட்டி ஒன்று இருக்குது. இந்த கிஃப்ட் என்னன்னே தெரியாது. ஏன்னா அதுக்கு பதிலாக வவுச்சர்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் நமக்கு மட்டும்தான் இன்றைக்கி இந்த மாதிரி தந்தாங்க. ஸோ வாங்க அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லி உள்ள. ஸோ இது கிஃப்ட்டு தான் வந்துட்டு நம்மளுக்கு சுதேஷ் அன்பாக்ஸ் பண்ணணுமா பண்ணிட்டு இருந்தார். அப்போ சுதேஷை விட்டு நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. பாருங்க உடைய சுதேஷ் இதை அன்பாக்ஸ் பண்ணதுக்கு நமக்கு ஒரு ரைஸ் குக்கர் ஒன்று கிடைச்சிருக்கு. இது எத்தனை லிட்டர்னு சொன்னால் 1 லிட்டர் ரைஸ் குக்கர் ஒன்றும் நமக்கு இங்கே கிஃப்டாக கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம மற்றதை அன்பாக்ஸ் பண்ணுறோம். அதில் என்ன இருக்குன்னு
அதை ஆலியான்னு கொடுத்துருக்கலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி அதுவுமே ரைஸ் குக்கர் தான். சேம் 1 லிட்டர் ரைஸ் குக்கர். இது ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீங்கிற மாதிரி தந்துருக்காங்க. அதுக்கு சரி ரைஸ் குக்கர் தேவைப்பட்டா கட்டாயம் நம்ம கான்டெக்ட் பண்ணுங்க. எங்களுக்கு இந்த ரைஸ் குக்கர் லக்கி சப்ஸ்கிரைபர்ஸுக்கு வந்துட்டு நாங்கள் வந்து ஃப்ரீயாக கொடுப்போம். இல்லைன்னு சொன்னால் ஆசையை கொடுப்போம். 50% டிஸ்கவுண்ட்ஸுங்க. என்ன இது நமக்கு ஒரு ஆளுக்கு தேவைப்படாது 1 லிட்டர். ஃபைனலி வந்துட்டு லாஸ்ட்டாக ஒரு கிஃப்ட் நம்ம வந்துச்சு. இது வந்துட்டு ஷாப்பிங் பண்ணுறதுக்கான கிஃப்ட் வந்துட்டு இதுவுமே லிமிட்டட் கஸ்டமர்ஸுக்கு தான் கொடுத்துருந்தாங்க. அதுவுமே நமக்கு லக்கியாக கிடையாது. இதுலேயே வந்து இருக்குன்னு தெரியாது. ஸோ இது ஈதி ஸ்பெஷலுக்காக நினைக்கிறேன். இது வரதுக்கு கிச்சன் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த கிச்சன் அந்த ஷேப்பில் செஞ்சுக்கலாம் மங்கோலும். ஸோ மறக்காம நாளைக்கு கட்டார் லிவிங் தேவோ இல்லைன்னு சொன்னால் மசாக்கத்தை பாருங்கள். இந்த ரைஸ் குக்கர் சைடில் இருக்குது. தேவையான ஆட்கள் அதில் இங்கே கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி ஷாப்பிங் பண்ணி கொண்டுருக்கோம்.